ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தடு எப்படி நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 37 நிமிஷம் ஆச்சு. இன்க்ளூடிங் கொக்கி கட்டுறதோட சேர்த்தி தான் நான் சொன்னேன். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போடுறதுக்கும் நான் எழுந்திருப்பேன். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். அதனால் நமக்கு ப்ளவுஸோட சைஸை பொறுத்துமே நம்ம தைக்கிற டைமிங் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தும் பொறுத்துமே நமக்கு தைக்கிற டைமிங் முன்ன பின்ன வரும். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் தான் முட்டுறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்குக்கு நான் அப்படியே துணி கொடுத்து தைச்சி திருப்பி தான் விடுறேன். அதே மாதிரியே தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி முன்பாகத்தில் ஒரு மார்க் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டு சைடுமே கரெக்டாக வந்துடும், அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது போடாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் வந்துடும். இப்போ நான் இதோட நம்ம படிமான தையல் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பி விட்டுட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை திருப்பி விட்டுட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே திருப்பணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக திரும்பி வந்துடும். உங்களுக்கு மேலே தையலே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லைனிங் பக்கத்துலேயே இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம மேலே போடுற ஊசியோட தையலும் அந்த குதிரோட தையலுமே அதை உள்பக்கமாக லைனிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேலே தையலே போட தேவையில்லை. லைட்டாக ஒரு அயன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு மேலே தையல் எதுவும் தெரியாமல் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமே அவுட்ரு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம அப்படியே திருப்பி விட்டு பார்த்துக்கணும். நான் கையை வச்சு இந்த மாதிரி நீவி விட்டு பார்த்துக்கோங்க. எங்கேயாவது துணி தூக்கிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது கொஞ்சம் இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கா, கரெக்டாக லைனிங் மெயின் கிளாத்தோட ஃபோல்டிங் ஆகிடுக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா லைனிங் துணி மேல் துணியோட ஒட்டவே இல்லை, தூக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. நம்ம இந்த மாதிரி லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறமே அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும், கரெக்டாக படிமானமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அது பார்த்தோம் அப்படின்னாவே அந்த மிஸ்டேக் வராமல் நம்மளால் சரி பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் லைனிங்க்கு பதிலாக ப்ளவுஸ் பிட்டு போடுறாங்க. அதுவும் அந்த ஃபுல் வாயில் பிட் போடுறாங்க. அந்த ஃபுல் வாயில் பிட் போடுறப்ப நமக்கு அது லைனிங் துணி மெயின் கிளாத்தோட ஒட்டவே ஒட்டாது, அது தனியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைனிங் கிளாத்தே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக லைனிங்கில் ஒட்டி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைனிங் தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஒரு சில லைனிங் மெட்டீரியல்ஸை பொறுத்து அது இருக்குது. நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை லைனிங்கு இது நாள் வரையும் நான் தண்ணியில் போட்டதே கிடையாது. ஆனால் ஒரு சில கஸ்டமர் லைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தண்ணியில் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை நம்ம திருப்பியும் ஒரு அயனிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கட் பண்ணவே முடியும். இல்லைன்னா நமக்கு அது கட் பண்ணுறதுக்கே சரியாக வராது. இப்போ இதில் நான் ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டாட் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டாட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது நமக்கு ஒரு ஆவரேஜ் சைஸ் தான். இவங்க லீனாக தான் இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கிறப்ப நம்ம 2லேருந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவங்களோட கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 30, 32, 34, 36 இது வரையும் நீங்கள்
2 இன்ச்சுக்கு வந்து பிடிக்கலாம். அதுக்கு மேலே 38 40 அப்படின்னா ஒரு 2.5 வந்து பிடிக்கலாம். அப்புறம் 40க்கு மேலே சைஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச் வந்து தாராளமாக வந்து அவங்களுக்கு கப் சைஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட உயரத்தை வந்து நீங்கள் வந்து பிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் டாட் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா செகண்ட் டாட் வந்து நம்ம அந்த கொக்கி பக்கம் வருது இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-2.5 இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் கிட்ட வர வளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து பிடிக்கிறத விட இந்த 2 சைடும் நம்ம பிடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து அதை கூட வந்து சேர்த்து பிடிக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து நீங்கள் 2.5 பிடிச்சிங்கன்னா மேலே அந்த ஆம்கோல் கிட்ட வர்றது வந்து ஒரு 3.5 பிடிங்க. அதே மாதிரி இது 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அந்த கப் சைஸ் எல்லாமே சரியாக இருக்கா, கரெக்டாக கச்சிதமாக வருதா, இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னாவே அது வந்து ஒரு அமைப்பாக வந்து வரணும். நமக்கு அமைப்பாக வந்தது அப்படின்னா நம்ம கஸ்டமர் போடுறப்ப அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து சரியாக அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் வந்து முன்ன பின்னே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்து கட்டிங் பண்ணினாலுமே வந்து நமக்கு ஸ்டிச்சிங்லேயும் மிஸ்டேக் வரும். அதையுமே நம்ம பார்த்து தான் வந்து தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பட்டிக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் கிளாத் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து இதில் கட் பண்ண கிடையாது. அந்த வளைவு கொடுத்து ஒரு லைனிங் கிளாத்து 2 ஃபோல்டிங் வர மாதிரி எடுத்துகிட்டு மெயின் கிளாத் 1 ஃபோல்டிங் வர மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் பிடிச்சி தைச்சி அப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு ஊசியோட தையல் ஒரு குதிரோட தையலையும் வந்து போட்டுடலாம். 2 பக்கமும் போட்டதுக்கப்புறமேலும் அதுக்கடுத்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே நம்ம 2 சைடுமே வந்து மடித்து தைச்சாச்சு. கீழே அதனால் நமக்கு பிடிக்கிற வேலை கிடையாது. இப்போ நீங்கள் கொக்கி பக்கத்தை எடுத்து அப்படியே அந்த பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு கீழே இருந்து மேலே அந்த ஓவர்லாக் வந்து வருது இல்லைங்களா, அது வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 பக்கமும் சரியாக மார்க் பண்ணிட்டோம். இது கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வளைவு கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 சைடுமே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவில் வளைவு கொடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். அதை சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வச்சு இந்த பட்டி தைக்கும்போது நமக்கு ஒரு கிளாத் வந்து ஒரு கிளாத் வராமலும் அல்லது வந்து கொஞ்சம் சரியாக வைக்கலனாலும் துணி விலகி போயிடும். அந்த பட்டியில் வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பட்டி சுற்றியும் வந்து ஒரு அவுட்ரு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம பட்டி வந்து முன்பாகத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து வைக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2யுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. நம்ம வந்து இப்போ நான் வந்து ஓவர்லாக் போடணும். ஏன்னா பட்டிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஓவர்லாக் போடணும். ஷோல்டரும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பட்டிக்கும் ஷோல்டருக்கும் 2க்கும் ஒன்றா வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதுக்காக தான் நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறீங்க. ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மேலே நான் ஒரு 1/2 இன்ச் லைனிங்கில் வந்து விட்டு கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நெக்குக்கு, அந்த மாதிரி விட்டு கட் பண்ணுறப்ப நமக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக அதே சைஸில் போய் உட்காரும். கொஞ்சம் கூட முன்ன பின்னே வந்து வரவே வந்து வராது. இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். ஆனால் அது நமக்கு வந்து அது தள்ளி போயிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு அது பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஆனால் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் நெக்கு வந்து எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ அதே அளவில் உங்களுக்கு வந்து அது கச்சிதமாக கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நான் வந்து நெக்கில் லைனிங்கை வந்து திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சுற்றியும்
அவுட்ரு தையல் வந்து போட்டுட்டு கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடுப்பு கிட்ட வருது இல்லைங்களா, அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து இந்த அவுட்ரு தையல் போட்டதுக்கப்புறமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே பாட்டம் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை எடுக்கிறப்ப அது எந்த டைமுக்கு எடுக்கிறோம், எந்த டைமுக்கு முடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து இது நாள் வரையும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் பார்க்க ஆரம்பிங்க. ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இவ்வளோ நேரமாக எடுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆயிரும். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்குறப்ப இவ்வளோ நேரம் எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் இருக்குதா, அதுக்குள்ளே நம்ம தைச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து நம்ம செலவு பண்ணுற அந்த நேரத்தை எவ்வளோ நேரம் எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து அதை முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைமிங் பார்த்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களோட கவனம் முழுசுமே அதிலேயே தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை தவிர வந்து வேறு எதையுமே வந்து திங்க் பண்ண மாட்டீங்க. இதை நம்ம ஸ்டிச் பண்ணியே ஆகணும், நம்ம இதை தான் முடிக்கணும், அதுக்கப்புறமேல் தான் மீதி ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளார வந்துடும். இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இன்னும் கொக்கி பீஸ் வந்து வைக்கலை. ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த இடம் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டுட்டேன். அந்த மேலே இருக்கிற அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண துணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டிக்கு மேலே பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தையல் தான் வந்து போட்டிருக்கிறோம். அதனால் வந்து அந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிமான தையல் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம வி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வி பீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கி பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கொக்கி வந்து நம்ம மிஷின்லேயே கட்டிடுறோம் தைக்கும் போதே அப்படிங்கிறதுனால வி ரெடி பண்ணிவிட்டு கொக்கி வச்சோம் அப்படின்னா அதுக்கு நேராக அப்படியே வந்து கொக்கி வச்சு விட்றலாம். இல்லைன்னா கொக்கி ரெடி பண்ணிட்டு அதுக்கு நேராக வந்து வி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். எது ஃபஸ்ட்டு பண்ணுறோமோ அதை பார்த்து இன்னொரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வி வர இடத்துல எல்லாமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நாளாக அது பிரியாமல் நல்ல ஒரு நீட்டான, எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கரெக்டாக வந்து வரும். அதுக்காக தான் ஒரு சிலர் எல்லாம் நிறைய கஸ்டமர் இங்கே பாருங்கள் வி பிஞ்சு போச்சு, துணி வந்து பிரிஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை வந்து திருப்பியும் தைச்சிட்டு வந்து போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஃபோல்டிங்கில் கிளாத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த மிஷின்லேயே ஊக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 2 லைனிங் கிளாத் வந்து தேவைப்படும். நமக்கு அந்த ஊக்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் இருந்தாலே போதும். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். 2, 2.5 அந்த சைஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வி பீஸை வச்சு கரெக்டாக எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு கிளாத்தை வச்சு நம்ம வந்து லைட்டாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே வச்சு தைக்கலாம், இல்லைன்னா ஒரு பின் போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறனாலும் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் சரியாக வந்து ஓப்பன் வர மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம நீடில் வச்சு நம்மளோட அந்த கொக்கி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த கொக்கியில் அந்த தலைப்பகுதி மட்டும் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 தையல் மட்டும் கீழே இறக்கி இந்த மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கொக்கி வந்து அதுலேருந்து வெளியவும் வராது, நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஊக்கு. இப்போ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து 2 கிளாத் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து மேலே ஒரு கிளாத்து அடியில் ஒரு கிளாத்தும் இருக்குது. அந்த கிளாத்தை மட்டும் மேல் கிளாத்தை மட்டும் திருப்பி விட்டுட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி கொக்கியை அடியிலிருந்து நீங்கள் அதோட தலைப்பகுதி மட்டும் உள்ளே போகிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா இப்படி நம்ம திருப்பும் போது மேலே நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இதே மாதிரி நான் கொக்கி எல்லாமே வந்து உள்ளார இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை மடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம்.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு அப்புறம் ஓவர்லாக் போட்டுட்டு அதை வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை வந்து ஃபஸ்ட்டு தைக்கணும், எதை லாஸ்ட்டு தைக்கணும், எப்படி தைச்சா நமக்கு டைமிங் கொஞ்சம் மீதி ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே இதை வந்து திருப்பி விட்டுட்டு இது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். மிஷினில் ஊக்கு கட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிஃபாக இருக்கும், கலந்துட்டு வராது. அந்த கொடுக்குற அந்த ஓப்பன் மட்டும் நம்ம கரெக்டான அளவில் கொடுக்கணும், ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம கையில் கட்டுற டைமிங்கை விட நமக்கு வந்து இது வந்து கம்மியாக தான் வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து கட்டி முடிச்சிருவோம். ஆனால் வந்து ஒரு 5-6 ப்ளவுஸு ஒரு 10 ப்ளவுஸ் பக்கமாக வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கே வந்து டைமிங் வந்து அதிகமாகும். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ஊக்கு வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு 2-3 ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதனால் வந்து நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிறதுலையே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் சேர்த்து தைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் அதே வந்து கட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷினில் ஊக்கு வைக்கிறது ஒரு கரெக்டான ஃபினிஷிங்லேயும் நீட்டாகவும் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீவை ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அங்கே எங்கேயாவது வந்து முன்ன பின்ன துணி வந்து எச்சு மிச்சா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமே அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா நமக்கு ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வராது. அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து முன்பாகம் பின்பாகம் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அந்த இடமும் சரியாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இதை வந்து நான் அந்த சென்டர் மார்க் பண்ணினதை வச்சுட்டு முன்பாகம் கரெக்டாக அந்த குடஞ்ச பாகம் வந்து முன்னாடி வர மாதிரி வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருந்து தான் எப்பயுமே வந்து தையல் போடுறது. ஒரு சிலர் வந்து இந்த அடிப்பக்கத்துலேருந்து கீழேருந்து போட்டு வருவாங்க. நான் வந்து சென்டர்லேருந்து தையல் போட்டு அப்புறம் திருப்பி விட்டுட்டு இந்த சென்டர்லேயும் வந்து தையல் போட்டுக்கிறது. இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே இன்னொரு ஸ்டிச்சஸும் வந்து கையோட போட்டுடலாம். டபுள் ஸ்டிச்சஸ் போடணும் இல்லைங்களா, அதனால் வந்து சிங்கிள் ஸ்டிச் போட்டு அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே டபுள் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ இதில் வந்து எனக்கு முன்பாகம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் 3 டாட் பிடிச்ச இடத்துல 4ஆவதாக இன்னொரு டாட் வந்து பிடிச்சிருக்கிறேன். நமக்கு அப்போ தான் வந்து அது சரியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்கு முன்பாகம் மட்டும் கொஞ்சம் பெருசாக முன்னாடி வந்து அது மட்டும் கொஞ்சம் துணி அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 3 டாட் போட்ட இடத்துல ஒரு டாட் வந்து அந்த 4ஆவதாக இன்னொரு டாட் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணுற இல்லைங்களா, அந்த கை வைக்கிற இடத்துல கொஞ்சம் பிடிங்க, அப்புறம் டாட் 4ஆவதாக ஒரு டாட் போடுங்க, அப்புறம் பட்டியில் கொஞ்சம் பிடிங்க. ஏன்னா நம்ம அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பிடிக்கிறதுக்கு பதிலாக 3லேயுமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும். இதுவே பேக் சைடு நமக்கு துணி அதிகமாக வருது அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவை லைட்டாக பிரித்து விட்டுட்டு பேக் தட்டில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கணும். நம்ம வந்து சரியாக எந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குடஞ்சி வெட்டிட்டு நம்ம வந்து திருப்பியும் வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துலையுமே வந்து ஆம்கோல் கிட்டேருந்து வர சுற்றளவும் மார்பு சுற்றளவும் ரெண்டுமே ஒன்று போல் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு 2 சைடுமே ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம பேக் டாட் போட்டதுக்கப்புறமேலு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம இன்னும் வந்து ஒரு 4 தையல் போட்டுட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சம் ஒரு
துணி மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் வந்து எப்படி லைனிங் ப்ளவுஸும் ஒரு ஒரு 37 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்து 40 நிமிஷத்துக்குள்ளார நம்ம மிஷின்லேயே கொக்கியும் கட்டி நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தான் வந்து நமக்கு பேக் டாட்டு பிடிக்கிறதுக்கு கிளாத் வந்து இருக்குது. அந்த கிளாத்தை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு 1 இன்ச் வந்தது அப்படின்னா நம்ம 2 சைடும் 1/4 இன்ச்சில் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 1 இன்ச் வந்து கணக்காகிடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை இன்ச் அளவில் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 2 இன்ச்சுக்கு கணக்கு வந்துடும். இது மாதிரி நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து சைடு இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸில் நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்குறப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதோட